சல்லையான வணக்கம் மக்களே. பாருங்க, நம்ம கடலைக்குள்ளைக்கு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வருது பாருங்கள். போர் தண்ணி 15 ஹெச்பி மோட்டாருங்க. நல்லா அருமையாக இருக்குங்களா பாருங்கள். இன்றைக்கோட வெள்ளி 22, சனி 23, ஞாயிறு 25, திங்க 26, செவ்வாய் 27 நாள் ஆச்சுங்க. 27 நாள் ஆச்சு. இந்த மாதிரி உடச்சிட்டு போவோம். மொதல் தண்ணி மட்டும் மண் பொலப்பாக இருக்கிறனால உடச்சிட்டு போவோம். அதை பார்த்து கட்ட வேண்டியதான் நம்மளுக்கு. இந்த சைடு பாஞ்சதுக்கப்புறம் அங்கிட்ட தண்ணி மாற்றணும். தண்ணி உடச்சிட்டு போய் இங்கிட்டு பாஞ்சிருக்கு. ஒரு பாத்தி நெருக்கம் முளைச்சிருக்கு, ஒரு பாத்தி கலக்கம் முளைச்சிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மிஷினை உருட்டினவர் சரியில்லை. அரிசியை பார்த்து கடலை அரிசி ஊனுதா என்னான்னு பார்க்காமே உருட்டியிருக்காரு. இந்த பாத்திலையுமே இவ்வளோ கலக்கம் முளைச்சிருக்கு. தண்ணி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். முதல் தண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி பாயிறதுக்கும். அந்த செடிக்கு போய் கடலை செடிக்கு பாயிறது அவ்வளோ ஆசையாக இருக்கும். எப்படி இருக்காப்புல பாருங்க. சூப்பராக இருக்காப்லையா. தண்ணியோட இந்த போக்கு செமையாக இருக்குது. நல்லா ப்ரெஷராக வருது. இன்னொரு பைப்பில் போட்டு ஃபுல் தண்ணி உடைக்கணும்னு அங்கே ஒரு பெண்டு பைப்பு வச்சு ஒரு சின்னோண்டு சின்ன பைப்பில் ஒரு 1.5 இன்ச்சு ஓஸில் ஊற்றுறாப்புல அங்கே வச்சுருக்கேன். அங்கே வேறு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பாத்தி முழுமையாக பாஞ்சிருச்சு. அடுத்த மடை கட்டணும். இப்போ இந்த பாத்தி ஃபுல்லாக பாஞ்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தெரியுது பாருங்கள். இந்த அண்ணன் கூட இருக்கிற வரையிலும் இப்போ மடையை கட்ட போகிறேன். பார்ப்போம். அடுத்த பாத்தி கட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலப்பாக முளைச்சிருக்கு. பக்கத்து பாத்தியில் நெருக்க முளைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலப்பாக முளைச்சிருக்கு கடலை கன்று. இப்போ இது திரும்ப கடலை ஊனணும். கடலை செடி வரணும். கடலை அரிசியை போய் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு ஒரு 2 லேடிஸை விட்டு ஊன வைக்கணும். அப்போ தான் இந்த கடலையோட கல்லை சேர்ந்து வரும். என்ன ஒரு 20 நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கடலையோட கல்லையாக சேர்ந்து வந்துடும். அது ஒன்றும் இது பண்ணாது. எப்படி பாஞ்சிட்டு இருக்காப்புல பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வெஸ்டர்ன் 44. இது 100 நாளில் நம்ம கடலையை அரிக்கணும். நல்லா இருந்துச்சு. விதை சீல்டுங்கிறேன் சீடு. இதே நல்லா இருந்துச்சு. இது எப்படி நெருக்க அடர்த்தியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்து பார்த்தியா பாருங்கள். அது கலக்கம் முளைச்சிருக்கு. நேற்று அதுக்கும் அந்த வாய்க்காலில் உள்ளது நேற்று தண்ணி பாய்ச்சினேன் ஈவினிங் போல். நல்லா அருமையாக பாஞ்சிருக்கு. நல்லா செழிப்பாக இருக்குது. பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நிறைய செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூத்தாலே நம்ம களை பறிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த பாருங்கள் எல்லோ கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூத்துருக்கு பாருங்கள். இது மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த விழுது இறங்க ஆரம்பிச்சிடும். அதை பேர் பீலின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தாத்தா எல்லோரும் அப்பாலாம் சொல்லுவாங்க. அதோட ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விழுது, ஒவ்வொரு கடலை வைக்கிறது. அது ஒரு செடியில் எனக்கு தெரிஞ்சு 35 கடலை, 25 to 35 வச்சா நல்லது. 20 குறையாமல் வைக்கணும். இந்த பாருங்கள் இந்த எல்லோ கலர் பூவாக நிறையா பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஒரு 27 நாள்னால அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ
செடியில் அந்த மஞ்சள் பூக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பூ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடலை கடலையாக உருவாகிறது. ஓகேங்க, சூப்பராக இருக்குது, சந்தோஷம். தண்ணி அதுக்கு அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. நேற்று அந்த தண்ணி பாய்ச்சினோன்னே அதுக்கு வந்து நல்லா கூலிங்காக இருந்தோன்னே அந்த டயத்தில் பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மழையை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், மழை பெய்யுதுன்னு மழை பெய்யலை. அதனால தண்ணி கட்ட ஆரம்பித்தாச்சு. இப்போ அந்த பற்றி பாஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். இங்கே தண்ணி இறைக்குது. நேற்று இந்த வாய்க்காலில் இறைச்சிச்சு. அது மாதிரி சுத்த மணல் பூமிங்க அது. நல்லா கடலை நல்லா விளையும், மணல் எல்லாமே நல்லா விளையும். ஆனால் நடவு மட்டும் நம்மளுக்கு இதில் நட முடியாது. ஏன்னா தண்ணி நிற்காது. நடவுக்கு ஃபுல்லாக தண்ணியிலே நிற்கணும். இதில் வந்து தண்ணி நிற்காது. அதனால் பணப்பயிர் தான். சோளம், கம்பு, கேழ்வரகு, எள், நெல், உளுந்து, பாசிப்பயிறு, அது மாதிரி கடலை தான் நம்ம அதிகமாக போடுறது. கடலை, உளுந்து, எள் அதுதான் போட்டுட்டு வருவோம். தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்காப்புல. அப்படியே ஒரு செடியாக நனைஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தண்ணி பாய்ச்சும்போது அது தண்ணி பாய்ச்சும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். தண்ணி விடுறதை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா இந்த கடலை செடி வதங்கினதுக்கும் நம்ம தண்ணி கட்டுறதுக்கும் பசியோடு இருக்கிற சாப்பாடு போட்ட மாதிரி அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. மேலே ஜெட்டு போகிறாப்புல, ஜெட்டு விமானம். சைடு மர அடசல் தெரியலை. அங்கே போகுது, எட்டி போகுது. என்ன ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அந்த போயிட்டு இருக்காப்புல பாருங்கள். ஜெப்ட்டு போகிறாப்புலையா தெரிஞ்சிச்சா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அருமையாக தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்காப்புல. அருமையாக இருக்குங்க. கடலைக்கன்று இப்படி தான் இருக்கும். ஒரு 25 நாளைக்கு மேலே தண்ணி விடுறது தான் நல்ல சூட்டு கண்ணாக இருக்கும்போது சுட்டு அப்படியே படுற மாதிரி வதங்கி அப்போக்கி தண்ணி கட்டினோம்னா சுள்ளப்பாக வரும். நல்லா கிளம்பி வரும் தலைன்னு. பசியோடு இருக்கும்போது சாப்பாடு போட்டு வேலை அப்புறம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எப்படா தண்ணி விடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த டயத்தில் தண்ணி விடுறோம், அவ்வளோதான். அந்த நெருக்கி வந்துருச்சு, இந்த பாத்தி பாஞ்சிருச்சு. இப்போ மம்பட்டி எடுத்துகிட்டு போய் கட்ட வேண்டியதான். அந்த அங்கே கொஞ்சம் நடுவில் உள்ள இடம் தான் நினையாமல் இருக்குது, அது வந்துடும். இந்த 4 கார்னர்லேயும் வந்துருச்சு தண்ணி. இது பாசிப்பயிறு செடிங்க. இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு கன்று இந்த தெரியுது பார்த்திங்களா? இதெல்லாம் பாசிப்பயிறு. உளுந்தஞ்செடி வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும். இந்த பாருங்கள், இது பாசிப்பயிறு, இது வந்து உளுந்தஞ்செடி. இது உளுந்தஞ்செடி. இது எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது பற்றிங்களா? இது உளுந்தஞ்செடி, இது பாசிப்பயிறு செடி. ஓகே மக்களே, பார்ப்போம். தண்ணி பாஞ்சிருச்சு. நாங்கள் நடுவில் மட்டும்தான் அது வர்ற தண்ணி பாஞ்சிரும். போய் நம்ம கட்டிட வேண்டியதான்.
இல்லாட்டினா டக்குன்னு உடச்சிரும். ஃபுல்லாகி அடுத்தடுத்த பாத்தியில் பாஞ்சதுலேயே உடச்சிட்டு போயிடும். இப்போ தண்ணி கட்டிட்டேன், பாத்தி மாற்றி விட்டாச்சுங்க. தண்ணி அடுத்த பாத்திக்கு கட்டி மாற்றி விட்டேன். இந்த பாத்தியில் பாயிறாப்புல இப்போ. ஓகே மக்களே, சரி பார்ப்போம். இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். சொன்னதே சொன்னனா என்னன்னு தெரியல. எனிவே இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களுக்கும், ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும், ஷேர் பண்ணுற மக்களுக்கும் மிக்க நன்றி. நிறைய நாட்டில் நம்ம வீடியோ ஷார்ட் எல்லாமே பார்க்குறீங்க. நிகழ்வான காணொளி மட்டும்தான் நம்ம இதில். ஸ்கிரிப்டு இந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணலை. அதுக்குள்ளலாம் டைம் இல்லை. நம்ம வந்து பாரம்பரியமாக இந்த விவசாயம் நடக்கிறத வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம இதில் வந்து கடலை அடித்ததுலேருந்து, அதை விதை போட்டதுலேருந்து, களை பறித்ததுலேருந்து இப்போ தண்ணி கட்டுறது போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நம்ம இதில் இருக்குது சேனலில். ஓகே மக்களே, நன்றி, தேங்க்யூ. மம்பட்டி தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி. ஓகே மக்களே, தேங்க்யூ.